நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து TCCL அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு குரோமேட் கெமிக்கல் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து 1975ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது. ஒரு சில காரணங்களுக்காக 1995 அந்த வருஷத்தில் வந்து இந்த கம்பெனியை வந்து லாக் பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இங்கே தேங்கி இருக்கக்கூடிய இந்த கழிவுகள், குரோமிய கழிவுகள் வந்து 2.50 மெட்ரிக் டன் வந்து தேங்கி கிடக்கு. அப்பயே வந்து இதை நம்ம அப்புறப்படுத்தியிருந்தா குறைஞ்ச செலவுலேயே அப்புறப்படுத்திருக்கலாம். இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கோம், அதனால வந்து இதை சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த தொகை வந்து போதுமானதா இல்லை. கடந்த 30 ஆண்டுக்கு முன்ன இருந்த அந்த திட்ட மதிப்பீடு இன்னைக்கு வந்து இவங்க வந்து இங்க கொடுக்குறாங்க. அதனால எடுத்தாலும் இதை வந்து சுத்தமா இங்கிருந்து அப்புறப்படுத்த முடியாது. அப்படியே இதை அப்புறப்படுத்தினா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கழிவுகளை ஒட்டுமொத்தமா எடுத்து நம்ம பேன் பண்ணா மட்டும்தான் இந்த கழிவுகள் வந்து நிலத்தடியில வந்து இறங்காது இருக்கும். வேற எங்கன்னா எடுத்து போய் கொட்டினாலும் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தினா அந்த இடம் தான் இந்த மாதிரி மாசு ஏற்படும். இப்போ சுத்து வட்டாரத்தில் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2500 ஏக்கர்ல இருந்து 3000 ஏக்கர் வந்து நிலம் வந்து சுத்தமா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அங்க குடியிருக்க அந்த மண் வந்து விவசாய மண்ணை பார்த்தீங்கன்னா வந்து விளையக்கூடிய தன்மையை வந்து இழந்தாச்சு. அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் ஃபுல்லா வந்து குறைஞ்சபட்சம் சுத்து வட்டாரத்தில் எல்லா பகுதியிலுமே வந்து இன்னைக்கு ஆழ்துளை கிணறுகளோ குடி பம்புகளோ நம்ம அமைச்சோம்னாக்கா அங்க குடிக்கிற அந்த தண்ணி வந்து பச்சை கலர்ல தான் இருக்கு. இதை வந்து ஆளக்கூடிய அரசாங்கமோ ஆண்ட அரசாங்கமோ மக்கள் மேல கவனம் செலுத்தாம இந்த பொது சுகாதாரம், அடிப்படை சுகாதாரத்தை இங்க வந்து இன்னும் செஞ்சு தரலன்னு தான் சொல்றோம் நாங்க. ஏன்னா அதை செஞ்சு கொடுத்தாதான் குடிநீர் தான் அத்தியாவசியமானது, சுவாசிக்கக்கூடிய காற்று. அதாவது குடிநீர் வந்து மழை காலங்களில் பாலாற்றில் நீர்நிலைகளை வந்து நேரடியாக போய் கலக்கிறதுனாலையும் பாலாற்றில் போய் கலக்கிறதுனாலையும் அந்த பாலாற்றில இருந்து தான் வந்து குடிநீர் வந்து ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் பயன்பாட்டுக்கு எடுத்து தது இந்த அரசாங்கம். ஆனால் அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து மூச்சு திணறல், சுவாச கோளாறு, சிறுநீரக கோளாறு, அதாவது தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் தான் வந்து புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கு. 546 பேருக்கு ஒரு புள்ளி விவரம் ஆய்வறிக்கை கொடுக்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பசுமை தீர்ப்பாயம் தானா முன் வந்து இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த கம்பெனி தவிர்த்து இன்னும் ஒரு 7 கம்பெனிகள்லாம் வந்து இது மாதிரியான நேரடியாக வந்து பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ரசாயன கழிவுகளும் ரசாயன துகள்களும் காற்றுல பரவுது, இதனால வந்து பொதுமக்களுக்கு பெரிய இடையூறுகள்லாம் ஏற்படுத்துது, அதை வந்து உடனடியாக மூடணும்னு சொல்லி கடந்த டிசம்பர் மாசத்துல கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கம் அதை வந்து கடைபிடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. பொதுமக்களாகி நாங்க தான் வந்து இங்க பெரிய பாதிப்புக்குள்ளாகிறோம். அதனால சுத்து வட்டாரத்தில் பாத்தீங்கன்னா அவரைக்கரை, தெங்கால், புளியங்கண்ணு, மணியம்பட்டு, இந்த பக்கத்தில் பாத்தீங்கன்னாக்கா வந்து அக்ராவரம், அது மாதிரி சுத்து வட்டாரத்தில் எல்லா கிராமமும் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளதான் இருக்கு. இது இந்த பகுதியில் இருக்கிற பாதிப்பு வந்து கொஞ்சம் அதிகம். இன்னும் பக்கத்தில் ஆற்காடு, அந்த ராணிப்பேட்டை அப்படிலாம் பாத்தீங்கன்னா அங்க குடிக்கிற கிரவுண்ட் வாட்டர்லாம் சுத்தமா டோட்டல் லாஸ். நீ குடிக்கிற தண்ணியில டென்சிட்டி அளவு வந்து பாத்தீங்கன்னா குடிக்க தகுதி இல்லாத தண்ணீர் அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கை சொல்லுது. அதை வந்து சுத்தகரிப்பு பண்ணி கொடுக்கலாம் பொதுமக்களுக்கு. ஆனா அதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களோ சட்டமன்ற உறுப்பினரோ யாரும் மல்ல. இந்த சட்டமன்ற குடிக்கிறதுக்கு தண்ணி என்ன பண்றீங்க சார்? அப்ப கெட்டு போச்சுன்றீங்க, பச்சை கலர்ல வருதுன்றீங்க. என்ன பண்ணுது, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்ம குடிநீர் தான் வாங்குறோம் மினரல் வாட்டர்ன்ற பேர்ல. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, அந்த மினரல் வாட்டர் கூட வந்து RO சிஸ்டத்துல பண்ணி வீட்டுல இருந்து வந்து அது ஒரு கெமிக்கல் கலந்தாக்கா மினரல் வாட்டர் மாதிரி ஆகி போகுதுங்க. அந்த மாதிரியான சப்ளை தான் பண்றாங்க. அந்த மினரல் வாட்டர் சப்ளை பண்றவங்களையும் கொஞ்சம் அரசாங்கம் ஒரு அதாவது இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும். இன்னைக்கு வந்து குடிசை தொழில் மாதிரி ஆகி போச்சுங்க. அதனால வந்து அளவுக்கு அதிகமான இந்த எலும்பு வியாதிகள், எலும்பு மஞ்சள்ல வந்து குறைபாடுகள் அது மாதிரிலாம் ஏற்பட்டு ரொம்ப எல்லாருக்கும் முட்டு வலி, கை கால் வலி அது மாதிரிலாம் வந்து ரொம்ப அதிகமா ஏற்படுது. இந்த சொல்யூஷன் மொத்தம் இங்க இருந்து சுத்தமா எடுத்துட்டு குறைஞ்சபட்சம் இந்த தரைத்தளத்திலிருந்து ஒரு 3 மீட்டர் அளவுக்கு 10 அடி அளவுக்கு சுத்தமா வெட்டி எடுக்கணுங்க. எடுத்து இந்த மண்ணை வேற எங்கன்னா எடுத்து போய் நம்ம போட்டாலும் அங்கேயும் இந்த மாதிரியான ஆபத்து ஏற்படும். அதனால இதை வந்து பேன் பண்ணுமா இல்ல அந்த ரசாயன கழிவுகள் இதுல இருந்து சுத்தமா அகற்றிட்ட பிறகுதான் வேற எங்கன்னா எடுத்து போய் கொட்டணும். அப்பதான் அந்த பகுதி மக்களுக்கும் இது மாதிரி நாங்க படுற அவசியம் இல்லாத அவங்க சுகாதாரம் தான் இன்னைக்கு தேவை. நல்ல ஒரு மனுஷன் வாங்கினா சுத்தமான குடிநீர், சுகாதாரமான காற்று, இது இருந்தா மட்டுமே போதும். இது வந்து தோல் தொழிற்சாலைக்கு பயன்படுகிற குரோமியத்தை தயாரிக்கிற தொழிற்சாலை TCC. இது வந்து இந்தியா ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த தொழிற்சாலை 1974 இது பண்ணி 75 தொடங்கப்பட்டது. புதிய உலகத்தில் சுகாதார சுற்றுச்சூழலுடைய விழிப்புணர்வு ஏற்படும் போது இதனுடைய உற்பத்தியினுடைய திறன் அது அதிகமாகுது, அதாவது தயாரிக்கிறதுக்கே காசு அதிகமாகுது, லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து இதை வந்து தனியாருக்கு விற்கலான்னு போது திரைப்பட இயக்குனர் ஸ்ரீதர் வந்து இந்த பக்கமா போகும்போது தான் தொழிற்சாலை ஒன்று தொடங்க நல்லா இருக்கும் போது இதை வாங்கினாரு. அவரால் நடத்த முடியாம அப்படியே கைவிடப்பட்டு 1989 இது வந்து கைவிடப்பட்டது. இதுல வேலை செய்த குடும்பங்கள்
யாருக்குமே இதுவரை காப்பீடு கொடுக்கப்படவில்லை. எந்த ஒரு ஃபண்டும் அவங்களுக்கு கொடுக்கல. அவர்களை பாதி பேர் 3/4 பேர் இறந்துட்டாங்க. மற்றவர்களெல்லாம் நலிவுற்று மிக வாட்ச்மேன் வேலை அப்படி இப்படின்னு தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த தொழிற்சாலை பாத்தீங்கன்னா 8 ஏக்கர் நிலப்பரப்புல 2,50,000 டன் கழிவுகளை சுமந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மழை காலத்திலையும் இங்க இருக்கிற மழை பெஞ்சு இந்த தண்ணிகள் போய் இங்க 3 கிலோமீட்டர்ல இருக்கிற பாலாற்றில் போய் கலந்து அது நம்முடைய காவிரி பக்கம் ஏரி வர அதனுடைய பாதிப்பு தெரியுது. சுற்றுச்சூழல் மழை பெஞ்சிச்சுன்னா இங்க இருக்கிற மருத்துவமனைகள்லாம் நிரம்பி வழியுது. குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. கால்நடைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுது. ஆகவே இதை ஒரு போர்க்கால அடிப்படையில் இதை அகற்றணுன்றதுதான் எங்களை போன்றவர்களுடைய ஆசை. இதை நீண்ட நாள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். அரசாங்கம் இப்போது செவி சாய்த்து ஏதோ நடவடிக்கை எடுப்பதற்கான முன்முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கான தீர்வு கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். ஆனா ஊடகங்கள் இதை தொடர்ச்சியாக வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. ஆனாலும் இதனுடைய அடுத்த கட்டத்தை, அதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த பகுதியில் இல்லை. அதுதான் எங்களுடைய வருத்தமாக இருக்கு.